இந்த கதையை நல்லா கேளுங்க, கொஞ்ச நேரம் கேளுங்க. அதுக்கப்புறம் கதை வச்சுக்கிறோங்க. செய்யாறு பக்கத்துல ஒரு நாடு இருப்போம் அம்மா. அங்கேயும் சாப்பாடு எந்த குறையும் கிடையாது. எங்க 18 பேர் ஒரு அம்மா தான் சாப்பாடு பரிமாறிங்குது. நாட்டாப்பாரு மொத்த பேரும் கோயிலாட போனாங்க. சாமி அலங்காரம் படுத்து நேரம் போச்சுன்னு நல்லா இவனுக்கு அந்த ஒரு அம்மா தான் இருந்தாங்க. அழகான முறையில அறிமா பரிமாறினாங்க. எந்த வித குறையும் கிடையாது. வயிறார சாப்பிட்டோம். போன வாரம் போன கதை இல்லங்க. கதை வந்து மரத்துல நம்ம தாய்க்கிரமத்தில் சொல்லணும். அதுதான் தெரியல. நல்லா சாப்பிட்டேன் அம்மா. அங்கேயும் சாப்பாடுல குறை கிடையாது அம்மா. இவன் என்ன பண்ண கடைசி சாப்பாடுக்கு அம்மா தயிருக்கு இதெல்லாம் கேட்டான். அம்மா தயிர் நல்லா கேள்வி. இந்த கதை தயிருக்கு இதெல்லாம் கேட்டான். அந்த அம்மா நான் சொல்லிச்சேன், எப்ப நான் ஒரு அத்தா பரிமாறிங்க 18 பேர் ஒரு அத்தா பரிமாற பக்கத்துல தான் பிரிச்சுக்குது பாருப்பா. அது உள்ளுக்குது பாருப்பா. போட்டு சாப்பிட்டு இவனும் கரெக்டா அந்த பிரிச்சு பக்கத்துல உட்காந்துங்க. அம்மா நானும் அந்த பிரிச்சு இடத்துல உட்காந்துருந்தேன். அவங்கள கேட்டேன், போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. எந்த குறையும் கிடையாது. வயிறார சாப்பிட்டேன். ஆமா, இனிமே தான் அங்க வேலையா இருக்குது. அம்மா இவன் பிரிச்சு தந்தேன் அம்மா. இவன் பிரிச்சு தந்த உடனே 2 குண்டாங்கிறது பழகுது அம்மா. ஒண்ணு மாவு குண்டா, ஒண்ணு தயிர் குண்டா அம்மா. பாரு கோயில் சொல்ல சத்தியமா இது நடந்த கதை. ஒண்ணு மாவு குண்டா, ஒண்ணு தயிர் குண்டா. முன்னகத்து மாவு குண்டா, பின்னாடி தயிர் குண்டா அம்மா. முன்னகர மாவு எடுத்து 4 கழிப்பட வாரி துண்ணாரு. புளிப்பு மாவு கொள்ள பீசு புட்டி 2 வாட்டுக்கு நான் தரு. இதுக்கு அதுக்கு நந்தன் கிடக்குறாரு. என்ன ராஜா நாங்கெல்லாம் சாப்பிட்டது 10 நந்தன் கேட்டா அட கம்மிடுறா. நான் போய் தயிர் கட்டின அந்த தயிர் பழகுது, தோசை மாவு பழகுது. மாவு குடிச்சு எனக்கு பேஜம் கிடைக்குறாரு. மாவியாது தயிர் தெரியாத செவிண்டியா பாயலாம் கூத்தாட வந்தா மாவு குண்டா